சமாளித்துக் கொண்ட ஒரு சித்த தமிழகத்தை சொல்ல முடியாது. அண்ணாமலை அவர்கள் அப்படி ஒழுக்கமாக அந்த அரசியல் வார்த்தைக்கு வருவதற்கு முன்பாக போலீஸ் காவல்துறை பணியாற்றிருக்கிறார். அதே போல இன்றைக்கு அத்தனைக்கு மேலே நரேந்திர மோடி வருகின்ற காலம் பாரதிய ஜனதா கட்சியின் காலம் அல்ல, ஏழை மக்களுக்கான காலம், இது தொழிலாளர்களுக்கான காலம், இது பெண்களுக்கான ஒரு காலம், இது விவசாயிகளுக்கான ஒரு காலமாக இருக்கப்போவது மாற்றம் சொல்லிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு கர்நாடக மிகப்பெரிய தலைவர் சிடி ரமேஷனுக்கும் மரியாதைக்குரிய இந்த மாவட்ட தலைவர் இந்த சிறப்பாளர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நாகராஜ் அவர்களுக்கும் அதே போல இந்த பெருங்கோட்டத்தை பொறுப்பாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அமன் கே.பி. ராமலிங்கம் அவர்களுக்கும் தேசிய செயலாளர் ஏலம் இப்ராஹிம் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஏனைய தலைவர் அத்தனை பேருடைய நன்மையை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை உறக்க செல்லுவோம். மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, அதுதான் அவர்கள் லட்சியம். அடுத்தபடியாக மாநிலத்தின் செயல்படுவதும் நம்முடைய கோட்ட பொறுப்பாளராகிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே.பி. ராமலிங்கம் மரியாதைக்குரிய கே.பி. ராமலிங்கம் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். லைவ் உட்காராது, யூடியூப்ல உட்காராது, லேட் ஆகும். தலைமை தாங்கியிருக்கிற கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பேச முடியுமா? எந்தளவும் சாதம் பேச முடியுமா? எந்தளவு பேச முடியுமா? அமைச்சர் பேச முடியாது. காரணம், மக்கள் பெருப்பால் அடித்து அத்தனை பேருக்கு தெரியும். அதே போல காங்கிரஸ் கட்சிக்காரர் மேல போட்டு எந்த ஊராக இருந்தாலும் சரி, நான் லஞ்சம் வாங்க ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் பிரதமர் லஞ்சம் வாங்க சொல்ல முடியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பாரதிய ஜனதா கட்சியில் ஒப்பந்தங்கள் வாஜ்பாய் அவர்கள் ஒரு பைசா லஞ்சம் வாங்காமல் ஆட்சி செய்கிறார்கள். ஆட்சிய வரலாறு அத்தனை பேருக்கு தெரியும். அதே போல தலைவர் அரசாங்கம் ஒரு பைசா லஞ்சம் ஆட்சி செய்தார். அத்தனைக்கு மேலாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலைவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய கர்நாடகத்தில் பணிபுரிந்து வந்தார். இந்த நமக்கும் கர்நாடகத்தில் ரொம்ப சம்பந்தம் அதிகம். நான் சேலஞ்ச் பண்ணி சொன்னேன், தமிழகத்தில் சேர்மன்கள், தமிழகத்தில் வார்டு கவுன்சில் எங்க போனாலும் கூட கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் காரையில ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நமது தலைவர் அண்ணாமலை ஜூலை 28ஆம் தேதி இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் மரியாதைக்குரிய தலைவர் ஒப்பந்தத்தில் அமித்ஷா துவக்க வேண்டிய ஆற்றலை இன்று வரை வந்திருக்கிறோம். ஒரு இடத்தில் கூட, ஒரே ஒரு இடத்தில் கூட மோடி அவர்கள் என்ன செய்யவில்லை என்று சொல்வதற்கு ஒரு நாள் கிடையாது. மாற்றாக மோடி அவர்கள் இதை கொடுத்திருக்கிறார், அதை கொடுத்திருக்கின்ற பாராட்டுவதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் இந்த கட்சிக்காரன் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கிடையாது, சாதாரண பொதுமக்கள் அண்ணாமலை கை கொடுத்து நாங்கள் மீண்டும் மோடி அவர்களுக்கு தான் ஆதரவை கொடுப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், இன்றைக்கு மோடி என்பவர் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அல்ல, இந்திய மக்கள் 140 கோடி மக்களுக்கு தலைவர் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய 600 கோடி மக்களுக்கு தலைவராக இருக்கின்ற மோடி அவர்கள் இந்தியாவில் அல்ல, ரஷ்யாவில், இங்கிலாந்துல, அமெரிக்காவில் எங்க போட்டி போட்டாலும் கூட மோடி அவர்கள் டெபாசிட்டை இறக்க வைத்த அத்தனை எதிர்கட்சிகளையும் வெற்றி பெற்று எந்த நாட்டில் இன்றைக்கு போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒப்பந்த தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, எங்க புதிதாக மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கின்ற காரணத்தினால் மோடி அவர்கள்
இந்த நாட்டில் ஊழலை ஒழிக்க வேண்டும். யாத்திரை துவக்கத்திற்கு இந்தவரை சொல்லிக்கொள்ள ஒரே வார்த்தை, தமிழகத்தில் ஊழலை ஒழிக்காமல் ஓய மாட்டோம் என்று சொன்னாரோ, ஊழலுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 அமைச்சர்களுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு போகக்கூடாது. இன்னொரு 11 பேர் பட்டியல் வெளியே இருக்கு. ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஊழலை ஒழிப்பதற்காக இருக்கின்றார்கள். போட்டு பகிரங்கமாக மறுக்கப்படுத்தி